போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு. பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் போர் வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மெஹபூபா முப்தி கூட சொல்லியிருக்காங்க, தாக்குதல் எடுத்துங்க, நாங்க ரொம்ப அன்சேஃபா இருக்கிறோம். மெஹபூபா முப்தி வந்து சொல்லியிருக்காங்க, எங்களோட தாக்குதலை சீக்கிரமா முடிவு கொண்டு வாங்க, எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களோட மக்கள் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. இந்த நடவடிக்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. போர் வேண்டாம் என்பதுதான் ஜனநாயக சக்திகளின் ஒற்றை கோரிக்கை. பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்பது வேறு, இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வேறு. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள். தவறான செய்திகளை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள், சமூக வலைத்தளங்களை அதற்கான களமாக மாற்றுகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. பயங்கரவாத சக்திகளின் கூடாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, அவர்களை பலவீனப்படுத்துவது, அதன் அடிப்படையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்பது வரவேற்கத்தக்கது. மெஹபூப் அவர்கள் சொன்னதை போல எல்லையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. ஆகவே போர் வெடிக்காமல், இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்திய ஒன்றிய அரசின் பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.